வணக்கம். செய்திச் சுருக்கம். மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கோமான்னு நீங்க பாஜக தலைவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சாரோட கருத்து. மதிப்புக்குரிய டிடிவி சார் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் எங்களோடு கூட்டணியிலிருந்து போட்டி போட்டு இன்று வரையிலும் எங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பாராளுமன்றத்தில் எங்களோடு போட்டியிட்டு எங்களோடு கூட இருந்தவர் இன்று வரையில் எங்கள் கூட இருக்கிறார்கள். அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து அதுபோல் புதிய கூட்டணியை ஏற்படுத்தியுள்ளோம். ஆக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொறுப்பு டிஜிபி நியமனம் பாஜக பார்வை. பொறுப்பு டிஜிபியை பொறுத்தமட்டில் பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கிறது. அது ஏற்கனவே அந்த கருத்து ஏற்கனவே பத்திரிகையில் செய்திகள் வந்திருக்கிறது. அது டிஜிபியை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பல லட்சம் கோடிகளை வெளிநாட்டு பயணத்திலிருந்து கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின். ஏற்கனவே அமெரிக்கா, ஐரோப்பா எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன், நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும். இதுவரையிலும் எந்தெந்த தொழிற்சாலும் வந்திருக்கிறது, இதெல்லாம் எம்ஓயு போட்டு கைவிட்டு போயிருக்கிறது என்பது ஒரு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இதுவரையும் வெள்ளை அறிக்கை விடவில்லை. இப்பொழுதும் போயிருக்கிறார். வழக்கம் போல போய்விட்டு சும்மா தான் வருவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். எல்லா இளைஞர்களும் கோபாலபுரம் குடும்பத்தினரை போல கிடையாது. தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணிக்கு தேர்வாவது பல லட்சம் இளைஞர்களின் கனவாக இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இந்த தேர்வு குறித்த நேரத்தில் நடத்தாமலும் தேர்வு முடிவுகளை முறையாக வெளியிடாமலும் இருந்து வருகிறது. இது தவிர பல முறைகேடுகளாலும் குளறுபடிகளாலும் தமிழக இளைஞர்களின் அரசு பணி கனவு சிதைந்து கொண்டிருக்கிறது. ஞாயிறன்று இளநிலை உதவி வரைவாளர் பணிக்காக நடந்த தேர்வில் ஐயா வைகுண்டர் குறித்த கேள்வியின் ஆங்கில வாக்கியத்தில் தி காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இத்தனை கவனக்குறைவாகவும் பொறுப்பின்றியும் நடந்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. அதோடு மட்டுமல்லாமல் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கேள்விக்கு 2024 ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து விருதை பெற்றது என்பதை இட் பெக்ட் த யுனைடெட் நேஷன்ஸ் அவார்ட் பிச்சை எடுத்தார்கள் என மொழிபெயர்த்திருக்கிறார்கள். திமுக தலைவர்கள் காலம் காலமாக இல்லாத விருதுகளை வாங்கியதாக கூறி வருவதாலும் ஆஸ்திரியா ஸ்டாம்ப், ஆக்ஸ்போர்ட் புகைப்படம் என பணம் கொடுத்து வாங்குவதையெல்லாம் விருதுகள் என்று பொய் கூறி ஏமாற்றி வருவதாலும் இந்த கேள்வியை தயாரித்தவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. திமுக அரசு தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை எத்தனை கிள்ளுக்கீரையாக நினைக்கிறது என்பதையே காட்டுகிறது. எல்லா இளைஞர்களும் கோபாலபுரம் குடும்பத்தினரை போல எந்த தகுதியுமின்றி மேலே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல. அரசு பணி தேர்வுகளுக்காக கடுமையாக உழைக்கும் இளைஞர்களை அவமானப்படுத்தும் போக்கை திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டுமென அண்ணாமலை கூறியுள்ளார். அன்புமணி மீது என்ன நடவடிக்கை? 3ஆம் தேதி அறிவிக்கிறார் ராமதாஸ். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கடந்த 17ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதில் செயல் தலைவர் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இது குறித்து விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை. இதையடுத்து தைலாபுரத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நடந்தது. இதில் அருள், அன்பழகன், ஸ்டாலின், துரை, சதாசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2 மணி நேரம் கூட்டம் நடந்தது. அன்புமணி மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குழு பரிந்துரை செய்ததை சீலிடப்பட்ட கவரில் வைத்து ராமதாஸிடம் ஒப்படைத்தனர். அன்புமணி மீது என்ன நடவடிக்கை என்பது குறித்து ராமதாஸ் 3ஆம் தேதி அறிவிப்பார் என ஒழுங்கு நடவடிக்கை குழுவினர் தெரிவித்தனர். கடந்த 19/8/2025 அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழுவுடைய கூட்டம் முதல் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவின்படி சில கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு 2வது கூட்டத்தை இன்றைக்கு இங்கே நம்முடைய தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலான தைலாபுரம் தோட்டத்திலே நடத்தினோம். கூட்டத்தில் 9 ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டம். அதில் கிட்டத்தட்ட 10:30 மணிலேருந்து இப்போ 12:30 2 மணி நேரம் விரிவான விவாதங்களுக்கிடையே எங்களுடைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நம்முடைய கட்சியினுடைய தலைவரும் பாட்டாளி மக்கள் நிறுவன தலைவருமான மருத்துவர் ஐயா கிட்டத்தட்ட 46 ஆண்டுகள் பொது வாழ்விலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு
மெழுகுபர்த்தியை போன்று இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒளி தந்து கொண்டிருக்கிற வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா அவரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். அது குறித்து மருத்துவர் ஐயா அவர்கள் இறுதி முடிவு எடுப்பார்கள். நாங்கள் 9 பேரும் கையெழுத்திட்டு ஒட்டப்பட்ட கவரிலே மருத்துவர் ஐயா இடத்துல கொடுத்துருக்கோம். எங்கள் கூட்டம் முடிஞ்ச பிறகு நாங்கள் குழுவின் 9 பேரும் சீல்டு கவர் பரிந்துரை நாங்கள் கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா சீல் ஒட்டி ஐயா இடத்துல ஒப்படைத்திருக்கிறோம். அது குறித்து நாளைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் முடிந்த நாளானைக்கு நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. நிர்வாக குழு கூட்டத்துக்கு பிறகு மருத்துவர் ஐயா உங்களை சந்திக்கும் பொழுது ஏதாச்சும் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை. எந்த இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் எங்களுடைய பாட்டாளி மக்கள் நிறுவன தலைவர், கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். மருத்துவர் ஐயா அவர்கள் நாளை மறுதினம் 3ஆம் தேதி உங்களிடத்தில் ஒழுங்கு நடவடிக்கை, அதாவது இன்னொன்று சொல்கிறேங்க, ஒழுங்கு நடவடிக்கை குழு கொடுத்த அறிக்கையை ஏற்றுக்கொள்வதும் மாற்றி அமைப்பதற்கும் அவருக்கு முழு அதிகாரம் உண்டு. எப்படின்னா, ஒழுங்கு நடவடிக்கை குழு என்பது ஒரு ஆலோசனை குழு தான். இது ஒரு இறுதியான முடிவெடுக்கக்கூடிய குழு அல்ல, ஒரு ஆலோசனை குழு. இந்த ஆலோசனை குழு சில பரிந்துரைகளை நம்ம ஆசிரியர் நெடுங்கீரன் ஐயா அவருடைய தலைமையில் கூடி இன்றைக்கு 2வது கூட்டம் இதில் கொடுத்துருக்கிறோம். இது குறித்து முடிவுகளை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். அன்புமிகு சின்னம்மா அவர்கள் நேற்றுக்கு முன்தினம் நல்ல அறிக்கை விட்டிருக்கிறார்கள். நான் அந்த அறிக்கையை மனமாற வரவேற்கிறேன். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துறை பிரிந்திருக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும். அப்பொழுதுதான் வெல்ல முடியும், வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்தை நான் பல முறை சொல்லி வந்திருக்கிறேன். மாண்புமிகு சின்னம்மாவுடைய கருத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்று சேர்க்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பது மட்டும் சொல்கிறேன். அது வெற்றி அடைந்தவர் உங்களுக்கே தெரியும். நடிகர் விஜய் அரசியல்ல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துவாரா? நடிகர் விஜய் அரசியல்ல மாற்றத்தை அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். தேர்தலை வென்று அவர் எப்படி தங்கள் நடைமுறையை, இலக்கை, நடைப்பயணத்தை எப்படி சென்று இழுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தால் அவருடைய கணிப்புகளை நான் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக்கிறேன். இந்த நிலையில் அவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். இல்ல யாருமே இதுவரை என்னுடன் பேசவில்லை. அதான் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்று சொல்லிவிட்டேனே. நீங்க எப்படியாவது வாங்கி கிளறலாம் பார்க்கிறேன். பொறுப்பு டிஜிபியை நியமித்த தமிழக அரசின் முடிவு சுப்ரீம் கோர்ட்டில் எதிர்ப்பு. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் நேற்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அவரது 35 ஆண்டு கால சிறப்பான பணியை பாராட்ட விதமாக தமிழகத்தில் தீயணைப்புத்துறை கமிஷன் என்ற புதிய அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டார். புதிய சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக நிர்வாகப் பிரிவு டிஐஜி வெங்கடராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் வெங்கடராமன் நியமனம் தொடர்பாக தமிழக அரசுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சமூக ஆர்வலர் ஹென்றி திபேன் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். மாநில டிஜிபி நியமனங்களில் பொறுப்பு என்ற பதவியை பயன்படுத்தக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஒரு வழக்கில் உத்தரவிட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கோர்ட்டை அவமதிக்கும் விதமாக பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமனை தமிழக அரசு நியமித்துள்ளதாக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை, தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில்தான் இவ்விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விரைவில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிகிறது. நிரம்பும் மேட்டூர் அணை, கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மேட்டூர் அணையின் உயரம் 120 அடி. இந்த ஆண்டு கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் நல்ல மழை பெய்ததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் இந்த ஆண்டில் மட்டும் மேட்டூர் அணை 5 முறை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. தற்பொழுது அணையில் 119.5 அடி நீர் உள்ளது. டெல்டா பாசனத்துக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 23,300 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தற்பொழுது கர்நாடக அணையிலிருந்து காவிரியில் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று 9,828 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று மாலை 36,985 கன அடியாக அதிகரித்தது. இதனால் எந்த நேரத்திலும் மேட்டூர் அணை நிரம்ப வாய்ப்புள்ளது. அணை நிரம்பினால் காவிரி ஆற்றில் நீர் திறப்பு அதிகரிக்கப்படும். இதனால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்கும்படி வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
ஆற்றில் குளிப்பது, துணி துவைப்பது, செல்ஃபி எடுப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோலுடன் 20% எத்தனால், சுப்ரீம் கோர்ட் பச்சை கொடி. விவசாயிகள் பொருளாதாரம் மேம்பட வாய்ப்பு. நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் பெட்ரோலுடன் 20% எத்தனால் கலப்பதை மத்திய அரசு அனுமதிக்கிறது. இதன் மூலம் எரிசக்திக்கு தேவையான பெட்ரோல் தட்டுப்பாடு குறைப்பதுடன் காற்று மாசை குறைப்பது, விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது என பல நன்மைகள் உள்ளடங்கியதால் அரசு இதை தீவிரகதியில் செயல்படுத்தி வருகிறது. ஆரம்பத்தில் 12.06% எத்தனால் கலக்கப்பட்ட நிலையில் கரும்பு மற்றும் மக்காச்சோள விவசாயிகளிடம் ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வால் எத்தனால் உற்பத்தி பெருகியது. இதையடுத்து 2022-23 ஆண்டு முதல் பெட்ரோலுடனான எத்தனால் கலப்பு 14% எட்டியது. பின் 19.6 மற்றும் 20% என்ற அளவை அடைந்துள்ளது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பதால் வாகனங்களில் ஆயுள் காலம் குறைவதாகவும் மைலேஜ் குறைவதாகவும் கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் சிலர் வழக்கு தொடர்ந்தனர். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பதால் வாகனங்களின் இன்ஜினில் எவ்வித குறைபாடும் ஏற்படுவதில்லை. மாறாக அதன் இலகுத்தன்மை முன்பை விட நன்றாக இருப்பதாக மத்திய அரசு நடத்திய ஆய்வில் தெரியவந்தது. மேலும் பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பதால் வாகனங்களின் மைலேஜ் குறைவதாக யாரேனும் நிரூபிக்க தயாரா என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ஓபன் சேலஞ்ச் விடுத்தார். இச்சூழலில் எத்தனால் கலப்புக்கு எதிரான வழக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. பெட்ரோலுடன் எத்தனால் கலக்க சொல்லும் அரசின் உத்தரவு 2023 ஆண்டுக்கு பின் தயாரித்த வாகனங்களுக்கு பொருந்தும். அதன் என்ஜின்கள் அப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதற்கு முந்தைய வாகனங்களுக்கு சரியாக பொருந்துவதில்லை என மனுதாரர் வக்கீல் அக்ஷய் மல்கோத்ரா வாதாடினார். அரசு தரப்பில் ஆஜரான அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி, எத்தனால் கலந்த எரிபொருளால் நாட்டின் கச்சா எண்ணெய் இறக்குமதி சுமை சற்று குறைந்துள்ளது. கிராமப்புற பொருளாதாரம் மேம்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. விவசாயிகள் அதிக அளவில் பலனடைவர் என அடுத்து கூறினார். வாகன என்ஜின்களின் தரம், மைலேஜ் குறைவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை. மாறாக இன்ஜினுக்கு நன்மை பயப்பதாகவே ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கை தொடர்ந்த நபர் இங்கிலாந்தை சேர்ந்தவர். வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் நம் நாட்டில் எவ்வகை எரிபொருள் பயன்படுத்த வேண்டும் என முடிவு செய்வதை எப்படி ஏற்க முடியும் என அரசு வக்கீல் கேள்வி எழுப்பினார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பெட்ரோலுடன் 20% எத்தனால் கலந்து பயன்படுத்த தடை விதிக்க முடியாது என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர்.